முதல்வர் ஸ்டாலின் சாதனைகளுக்கான செயல்பாடு மே 4ஆம் தேதி தெரியும் என கடலூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகர் பேட்டியளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கான பிந்தைய கருத்து கணிப்பு வெளியானது. இது குறித்து பேட்டியளித்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சந்திரசேகர், முதல்வர் ஸ்டாலினின் சாதனைகளின் செயல்பாடுகள் மே 4ஆம் தேதி தெரியும் எனவும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று முதல்வராக மீண்டும் ஸ்டாலின் பதவியேற்பார் எனவும் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு அலை வீசி கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி கொடுத்திருக்கின்றார். நாங்கள் வாக்கு சேகரிக்க சென்ற போதெல்லாம் மக்கள் மிகவும் முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்றார்கள், ஆரவாரம் செய்தார்கள். வாக்களிப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிப்பது என்று உறுதியளித்து இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு எழுச்சியான அலை வீசுகிறது. மீண்டும் வருகின்ற 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்க இருக்கிறார் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளார்.